இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கய்யா. நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிற தச உணர்வுகள்ல பார்த்தது வரைக்கும் வரிசையை சொல்லுங்க. விருப்பு, விருப்பமின்மை. விருப்பு வெறுப்பின்மையா? ஆமா சார். விருப்பம், விருப்பமின்மை. இல்லைங்கய்யா, லைனா சொல்லுங்கய்யா, வரிசை கிரமமா. எனக்கு சொல்ல தெரியல சார் எனக்கு. இல்ல, இந்த 10 நாள் வந்தீங்கல்ல? சார் நானு வந்தீங்க இல்லையா? முதல் நாள்ல இருந்து என்னென்ன உணர்வு கொடுத்தோம் சொல்லுங்க போலாம். வெற்றி திலகமாமா கடை இந்த 10 நாட்கள் லைனா வந்துட்டீங்களா நீங்க? வந்துட்டேன் சார். ஆப்சென்ட் இல்லையே? இல்ல சார். சரி. உள்ளுணர்வு. உள்ளுணர்வா? ஆ. எந்த 10 நாள்து? 11/4. 11 நாளா? 11 நாள் அன்னைக்கு உள்ளுணர்வு பத்தி நம்ம எடுக்கலையே. உணர்வுகள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இது வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவும்? இல்லைங்க, நம்ம பாக்குறது எதிர்மறையான தச உணர்வுகள். சரி சார். எதிர்மறை தச உணர்வுகள். இல்ல, அதானே பாத்துட்டு இருக்கீங்க, அதானே எழுதுறீங்க நீங்க. ஆமா சார். ஆமா ஆமா. அது கொஞ்சம் லேட்டா வந்தது. விற்க தெரிந்தவன் ஆழ தெரிந்தவன். சேல்ஸ். தயக்கம், கூச்சம் தடையாக இருக்கக்கூடாது. அப்ப முதல் நாள் உணர்வு வந்தனா தயக்கமும் கூச்சமும். அப்புறம் 2வது உணர்வு வந்து என்ன எழுதுறோம், எதுக்காக எழுதுறோம், அது என்ன பண்ண போறோம். தயக்கம், பயம், பதட்டம். எனக்கு 2வது உணர்வு என்ன? தயக்கம், பயம், பதட்டம். தயக்கம், பயம், பதட்டமா? சிவபாலன் நீங்க சொல்லுங்கய்யா. சார் நம்பர் 1 தயக்கம், 2 பயம், 3 கோபம், 4 கவலை மற்றும் சோகம், 5 வெறுப்பு. இல்லைங்க, 1ல இருந்து சொல்லுங்க. 1 தயக்கம் மற்றும் கூச்சம். 2 பயம் அல்லது பதற்றம். இல்ல, பயம் மற்றும் பதற்றம். பயம் மற்றும் பதற்றம். 3 வந்து கோபம். 4 கவலை மற்றும் சோகம். 5 வெறுப்பு. 6 சலிப்பு. இல்லைங்களா? இது வரைக்கும் என்ன எடுத்திருக்கோம் சார்? அது எனக்கு தெரியல சார். நான் நேற்று கிளாஸ் வர்றதுனால என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பு சொல்லுங்க ஐயா. கோபம், கவலை வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் சார். கவலை வரைக்கும் இருக்கு சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வெறுப்பு வரல தான் ஐயா பார்த்திருக்கோம். 5 வெறுப்பு வரல தான் பார்த்திருக்கோம். வெறுப்பு வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆமா ஐயா. சரி சரிங்க. அருணகிரி சார், நாராயண் சார் அடிச்சு பாத்தீங்களா? இந்த முடிவை அடிச்சேன் சார். இப்ப திரும்ப ட்ரை மனைவியான ஈவா கூட 2 மணி அளவுல உணவு சாப்பிடும் போது எடுக்கப்பட்ட முடிவு. பொதுவா
ஓகே, எடுக்கல. கலைச்செல்வன் ஐயா லைன்ல இருக்காங்களா? மைக் எனேபிள் ஆகலையே. கலைச்செல்வன் ஐயா, ரிச் மேஜர் நாராயணன் சார், இவங்களுக்கெல்லாம் மைக் எனேபிள் ஆகலையே. செயலினாலோ கால் இன்னொரு பண்றேன் சார். துப்பாக்கி மற்றும் சைனைடை பயன்படுத்தலாம்னு. இந்த மது விருந்து காலை 4 மணி வரை தொடர்ந்தது. அதுக்கப்புறம் ஹிட்லரும் ஈவாவும் அருணகிரி சார் மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அறைக்கு பயிற்சி போனாங்க. கேட்டுட்டு அப்படியே எங்க வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வீடியோ நல்லாவே பார்க்கல சார், தெரிந்தது. ஆடி மட்டும் இரவே கேட்டேன் சார். ஹிட்லர் தன்னோட கடைசி அணிமுறை கொண்டாடினார். ஹிட்லரின் மகள் எப்படி நம்ம பேசுறதையும் அது ரெண்டும் ஒரே நேரத்தில் கேட்டுக்க முடியுமா உங்களால? ஹிட்லர் இறந்து வால்யூம் வந்து கம்மியா வச்சு. ஏறக்குறைய இல்ல அது சார், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ரிசீவ் பண்ண முடியுதானே? அது கேட்க முடியும் சார். தோல்வியும் மரணத்தையும் இன்னும் பெரிய நெருக்கமா ஆள் தான் பண்ணீங்க. ரஷ்யர்கள் அவரை நெருங்க முடியாத சார். ஒரு நம்பிக்கை இன்னும் பெரிய ஆள் தான் சார் பண்ணீங்க. இல்ல. அந்த கிளாஸ் வந்திருக்கீங்கன்னா மைக் ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு விஷயங்களை உள்ள அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆள் தானே. இல்ல சார், எல்லாருக்கும் இல்ல, 2 பேருக்கு மட்டும் வால்யூம் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கேன் சார். அதான் ஏன் வால்யூம் கம்மி பண்ணி வச்சாலும் அது கேட்கணும் இல்ல, அது உள்ள போகணும்ல நமக்குள்ள. ஆமா சார். சரி, ஓகே. இன்னும் வேற யாரும் வரணும்? மேஜர் சாருக்கு ட்ரை பண்ணிட்டு சார். கலைச்செல்வன் சார் வந்து மைக் அனைபிள் ஆகலைங்களா? திருப்பி வரணும் இருக்காரு. பிரகதீஸ்வரன், இனிய காலை செல்வம். வேலுமரன் ஐயா வந்துட்டீங்களா? இனிய காலை செல்வம். வாங்க வாங்க ஐயா. போன்ல இருந்து கனெக்ட் ஆகலைங்க ஐயா. மைக் வந்து இதுவாகல. போன்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேங்க ஐயா. யூடியூப்ல இருக்கேன். நெட்வொர்க்கும் ப்ராப்ளம் ஐயா. எனக்கு கொஞ்சம் கிராமத்துல இருக்கேன். கிராமத்துல இருக்கிறீங்க. சரி சரி. வேலுமரன் சார், நீங்க கடந்த 10 நாள் வந்துட்டீங்க இல்லையா? ஆப்சென்ட் இருக்கா? கேக்குது நான் பேசுறது. வேலுமரன் சார், கடந்த 10 நாட்கள் நீங்க வந்துட்டீங்களா? ஆப்சென்ட் ஏதாவது உண்டா? வேலுமரன் சார் ஐயா நான் டெய்லி வந்துருக்குங்க ஐயா. என்ன ஆப்ஷன் ஐயா? ஆப்சென்ட் இல்ல. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல அதான் ஐயா, கடந்த 10 நாள் ஆப்சென்ட் தான் உண்டான்னு கேட்டேன். இல்ல இல்ல. சரி. சரிங்கய்யா, நாம இது வரைக்கும் வந்து 5 வகையான உணர்வுகளை பார்த்திருக்கோம். மேஜர் நாராயண் சார், வணக்கம் ஐயா. கடந்த 10 நாட்கள் ஏதாவது ஆப்சென்ட் உண்டா? வந்துருக்கேன், எல்லாம் வந்திருக்கேன். மிஸ் எல்லா ஆகல. நாளும் வந்திருக்கீங்க. சரிங்க. எல்லா நாளும் வந்திருக்கேன். கலைச்செல்வன் ஐயா, ஐயா கடந்த நான் 10 நாட்கள் ஆப்சென்ட் ஏதாவது உண்டா? ஆப்சென்ட் கிடையாது. ஆப்சென்ட் இல்ல. சிவபாலன் சார் சொல்லுங்க சார். சார் அந்த வெறுப்பு மட்டும் ஒரு வாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போங்க சார். கொஞ்சம் எல்லாருக்கும் வெறுப்பு காமிச்சலன்றீங்க. அதுதான் சார் தேவைப்படக்கூடிய விஷயம் தான் சார். நான் வெறுப்பு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க காட்ட சொல்றீங்க. காட்டுங்க சார். உங்க வெறுப்பு வந்து சாதாரண. சரிங்க, வெறுப்பு என்ன வேணும்? அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்மள விட்டு போகவே மாட்டாங்குது சார். அது என்னன்னே தெரியல. அது சரி பண்ணணுங்கிறது ரொம்ப இதா இருந்துச்சு. கடைசியில போறோம். இப்போ அந்த வெறுப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி வெளியே ஏத்துறதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது ஏன் வருது, எதனால வெளியே, எப்படி இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறோம். கண்ணாடி டம்ளருடைய கொள்ளளவு 500 ml. 500 ml கொள்ளளவு கொள்ளக்கூடிய அந்த கண்ணாடி டம்ளர்ல நம்ம வாட்டர் ஊத்தினா 500 ml நிக்கும். ஆமா. சரிங்களா? இப்ப அதுல வாட்டர் இல்ல. சரிங்களா? வேற என்ன இருக்கும்? காத்து இருக்கும் சார். அதுல காத்து இருக்கும் இல்லையா? ஆமா. சில நேரத்துல வெறுப்புன்றது அந்த மாதிரிதான். வந்து நிரம்பிடுச்சுன்னா போகாது. இப்ப காத்து வெளியே அனுப்பணும், என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊத்தணும் சார். தண்ணி ஊத்தணும். வெறுப்பு நீங்க வெளியில அனுப்பணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா உற்பத்தி அதிகரிக்கணும். புரியல சார். வெறுப்பு வெளியில போகணும்னா சார், வெறுப்பு வெளியே போகணும்னா விருப்பு அதிகமாகணும். விருப்பம். புரியுதுங்களா?
இப்ப தண்ணி ஊத்துற மாதிரி இது தண்ணி ஊத்துற மாதிரி 1/2 லிட்டருக்கும் நீங்க விருப்பத்தை ஊத்திட்டீங்கன்னா இப்ப அந்த இடத்துல காத்து இருக்க முடியுமா? இருக்காது. இருக்காது பாருங்க. ம். அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்துன்னா விருப்பத்தை ஊத்திட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெறுப்பு வெளியே போயே தான் தீரணும். வேற வழியே இல்ல. சார் நம்மளுக்கு வந்து எதிர்பாராம வந்து ஒரு தேவையில்லாம ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நினைக்கிறோம், டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது சத்த நேரம் வந்துட்டு தான் சார் அது போகுது. அதை வந்து நம்ம அதை ரீகால் பண்ணாம இருக்க முடிய மாட்டாங்குதே. ஐயா வரட்டுங்க ஐயா, வரட்டும். எவ்வளவு வேகத்துல வருதோ அவ்வளவு வேகத்துல போகட்டுங்க ஐயா. சரி சார். ம். புரியுதுங்களா? ம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா வெறுப்புக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் கொடுக்காதீங்கன்றேன். ம். அது வருதா போட்டும், அது அளவு முடிஞ்சிருச்சு. நீங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா விருப்பத்துக்கு தான். ரைட் சார், ரைட் ரைட். ஓகே சரி, அதாவது ஒண்ணு லட்சியமா வச்சுட்டீங்க, தொலைநோக்கு பார்வை வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அது மேல வெறுப்பு வருமானா வரக்கூடாது. எது மேல நமக்கு வெறுப்பு வருதோ இல்ல எது மேல நமக்கு வெறுப்பு வருதோ அது விருப்பமான ஒண்ணு இல்லைன்னு நமக்கு புரிஞ்சிடும். சார் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கா சார்? உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு சார். இல்ல ஏதாவது இறைச்சல் வருதா? இறைச்சல் இல்ல, கொஞ்சம் அப்படியே அந்த கிளியர் வாய்ஸ் இல்லாம கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல எனக்குலாம் கரெக்டா இருக்கா சார்? அப்ப எனக்கு தான் ப்ராப்ளம். ரைட் சார், அப்ப ரைட் சார். ஓகே. அப்ப எனக்கு தான் அப்படி இருக்கு. மத்தவங்களும் செக் பண்ணி பாருங்க, மத்தவங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. இல்ல என்னுடைய ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா வருதுங்களா? வருது சார், வருது சார். எனக்கு கிளியரா வருது. ஓகே ஐயா மத்த நாளை காட்டி இன்னைக்கு கொஞ்சம் இறைச்சலா தான் இருக்கு ஐயா, மைல்டா இறைச்சலா தான் இருக்கு கொஞ்சம். இப்போ இப்போ கிளியரா இருக்கு சார். இப்போ ஓகே சார். வெறுப்பு வந்துச்சுன்னா சார் ம். அவங்களுக்கு விருப்பு வேணும்னு சொல்றீங்க, உடனே அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க சார். இல்லையா, நீங்க வந்து இந்த வெறுப்புன்னு பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பெர்சனோட மட்டும்தான் கனெக்ட் பண்றீங்க. சரி, நான் வெறும் பெர்சன் மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே எது சார்ந்தெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு வருகிறதோ அப்பெல்லாம் நீங்க விருப்பமானதை நோக்கி செல்ல வேண்டும். நம்ம ஒரு வேலை செய்யல கூட வெறுப்பா இருக்கும், அதை குதூகலமா மாத்திக்கணும். அதான். அப்ப வேலை செய்யும் போது வெறுப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வேலை நமக்கு பிடிக்காத வேலை. எனக்கு வீட்டு வேலைகள்ல செய்யறதுல வெறுப்பான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பான வேலை. ஆனா இதே சில வீட்டுல செய்யக்கூடிய சில வேலைகள்ல விருப்பமான சில வேலைகள் செய்வேன். அது என்னன்னா காய்கறி நறுக்கிறது, சமைக்கிறது, வீடு சுத்தம் பண்றது, இதெல்லாம் விருப்பமான வேலைகள். அப்போ உங்களுக்கு வெறுப்பு எது மீது ஏற்படுகிறதோ அந்த வேலையை விட்டுட்டு எது மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த வேலையை செய்யுங்க. அப்போ நீங்க வெறுப்பதற்கான நேரம் இருக்காது. சரிங்களா? இந்த லவ்வர்ஸினுடைய அணுகுமுறையை பார்த்திருப்பீங்க. காதலன் காதலி. அந்த காதலி ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போதோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல படிக்க போகும்போதோ அல்லது ஒரு வேலைக்கு போகும்போதோ அந்த இடத்துல யாராவது வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்கள வந்து காமிக்கிற அந்த அக்கறை இல்ல பாசம் இல்ல அவங்க மேல படுற ஆசை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். அது பாஸா இருக்கலாம், இல்ல கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலிகா இருக்கலாம், இப்ப யாரா வேணா இருக்கலாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லவ் இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணக்கூடிய ஆண் மட்டும்தான் பிடிக்கும்.
மத்தவங்க பேசுறதெல்லாம் பிடிக்காது. அந்த அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஏதாவது வெறுப்பேத்தனா, இல்ல யாராவது பேசிட்டே இருக்கிறனால ரொம்ப வெறுப்பா இருக்குன்னா, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. என்ன காரணம்னா, இங்க வந்து ஒரு விருப்பத்திற்கு மாறாக வெறுப்புக்கான ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த நபர் கூட உங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. வெறுப்பா இருக்குது அப்படின்னும் பொழுது, அப்போ அத எப்படி டைவர்ட் பண்ணுவோம்னா, விருப்பமானவங்க கூட பேசுவாங்க. அப்போ விருப்பமானவங்க கூட பேசும்போது என்னன்னா, வெறுப்பானவருடைய பேச்ச தவிர்க்க முடியும் அவங்களால. அல்லது அந்த வெறுப்பான பேச்சு பேசுறவருடைய அந்த தாக்கத்த குறைச்சுக்க முடியும். விருப்பமானவங்க கூட பேசும்பொழுது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நெறைய பேரு வெறுப்போட தான் சார் வாழுறாங்க. அப்ப அந்த வெறுப்போட வாழ்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏன் வெறுப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விருப்பமான யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வாழ்க்கையில வெறுப்பு இருந்தா கூட, அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அவங்க பேக்கிரவுண்ட் எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எதுல பார்த்தாலும் வெறுப்பு, எங்க பார்த்தாலும் வெறுப்பு, எப்படி பார்த்தாலும் வெறுப்பு. அப்ப எல்லார்கிட்டயும் வெறுப்பு காமிக்கிறவங்க, சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கிட்ட ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அதான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சார் இருக்கு. சார் எனக்கு இப்ப கிளியரா இருக்கு சார். அதான். எங்களுக்கு கரெக்டா தான் சார் கேக்குது. கேமரா ஆஃப் பண்ணி பாருங்க வருதா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எங்க அப்பா 15 வயசுல இறந்து போனாரு. 16 வயசுல அரசாங்கத்துல உத்தியோகம் குடுத்தாங்க. 16 வயசுல உத்தியோகத்துக்கு போன நானு, இன்னைக்கு 25 வருஷம் முடிஞ்சது. ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதா அப்படின்னா, இல்ல. கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும், மீண்டும் ஒரே மாரியான வேலை. அதாவது மனிதர்கள் கூட பழகி செய்ய வேண்டிய வேலை, அந்த மாரியான இடத்துக்கு போனோனே, அதாவது அரசாங்க உத்தியோகத்துல போனோனே, மீண்டும், மீண்டும் கோப்புகளோட மட்டுமே பழகுற ஒரு வேலை. அப்ப அந்த கோப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த முறையும் நம்மளால மாத்த முடியல. நம்ம எத மாத்தணும்னா, அது அப்படி இல்ல. ஏற்கனவே அந்த கோப்பு எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு பாருங்க. அப்படிதான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஏன் சார் ஃபாலோ பண்ணணும்னு கேட்க வேண்டியதா இருக்குது. அப்போ நாம செய்யக்கூடிய வேலையில ஒரு கிரியேட்டிவ்னஸ் இல்லன்னா, புது புது விஷயங்கள் இல்லன்னா, புது முயற்சிகள் இல்லன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிரும். அருணகிரி சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி எது? மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணியா? மட்டன் சார். மட்டன். சரிங்களா? இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்த 365 நாளைக்கு அவருக்கு மட்டன் பிரியாணி குடுத்துடலான்னு. இப்பதான் சொன்னாரு புடிச்ச பிரியாணின்னு. அப்புறம் அவரு என்ன தெரியுமா சொல்லுவாரு? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மட்டன் பிரியாணி. அப்போ எது நமக்கு விருப்பமான ஒண்ணோ, அதுவா இருந்தா கூட என்ன ஆகுன்னா, அதுல புதுமைகள் இல்லாத பொழுது, அதுல படைப்பாற்றல் திறன் இல்லாத பொழுது, அதுல புது புது விஷயங்கள்லாம் இல்லாத பொழுது என்னன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நாம வெறுப்படைகிற தன்மைக்கு அது மாறிடும். ஒரே வேலையே பல பேர் செய்து, 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 செய்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் செய்து, செய்து அதுல என்ன ஆயிடுறாங்க? வெறுப்பாயிடுறாங்க. அதுல தான் அவங்களுடைய பல ஆற்றல்லாம் அழிந்து போகுது. அப்ப வெறுப்பு. இது தாண்டி என்னன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அத ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சலிப்பு. இந்த வெறுப்பு வந்து
அந்த வெறுப்பை வெளிப்படுத்த முடியாத பொழுது, அல்லது அந்த வெறுப்பை காட்ட முடியாத பொழுது, அல்லது அந்த வெறுப்பை செயல்படுத்த முடியாத பொழுது, அது என்னவா மாறிடும்னா சலிப்பா மாறிடும். எனக்கு என் பாஸ் மேல வெறுப்பு சார், காட்ட முடியுமா? எனக்கு என்னுடைய ஆபீசர் மேல வெறுப்பு, காட்ட முடியுமா? அப்ப இந்த வெறுப்பெல்லாம் என்ன ஆகும்னா வெளிக்காட்ட முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அது சலிப்பா மாறிடும். அப்ப அடுத்த உணர்வு தான் 6வது சலிப்பு. வெறுப்பும் சலிப்பும் ஒண்ணுதானா? என்னங்க ஐயா? இல்ல, அலுப்பும் சலிப்பும் அலுப்பு சலிப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒண்ணுதான். ம். அதாவது என்னன்னா அலுப்புங்கிறது உடல் சோர்வு, சலிப்புங்கிறது மனச்சோர்வு. சரிங்களா ஐயா? நன்றி நன்றி. இந்த மருந்து ஒண்ணு வருதுல்ல, அஞ்சால் அலுப்பு மருந்துன்னு. அப்ப அலுப்பு மருந்துன்னா என்ன அர்த்தம்னா உடல் சோர்வை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மனச்சோர்வுக்கு பேரு சலிப்பு, உடல் சோர்வுக்கு பேரு. நன்றி. சரிங்க. அப்போ உடல் சோர்வாக இருந்தா அலுப்பு, மனச்சோர்வா இருந்தா சலிப்பு. எல்லாரும் இருக்கிறோமா? மொத்தமே 10 பேர் தான் இருக்கிறோமா? சரி. அப்போ சலிப்பு கிட்டத்தட்ட சலிப்பு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு வந்தது போல பொருள். சார் எது மேல சலிப்பு வந்தா சார்? எது மேல வந்தாலும், அதாவது உங்களுக்கு சலிப்பு எது மேல வந்தாலும் அது இருக்கிற இடம் உங்க மனசுல தான். எந்த உணர்வு சார், எந்த உணர்வு எது மேல, ஒரு பொருள் மேல வந்தாலும், ஆள் மேல வந்தாலும், இடத்து மேல வந்தாலும், சில இல்ல ஒரு கருத்து மேல வந்தாலும், எது மேல வந்தாலும் அது இருக்கிற இடம் எங்கன்னா உங்க மனசுல தானே. அதனால சலிப்பு எது மேல வந்தாலுமே அது இருக்கிற இடம் உங்க மனசுன்றதுனால அது அழிக்கிறது எதுன்னா உங்க மனசை தான் அழிக்கும். அப்ப சலிப்பு எத்தனை பேருக்கு தான் செய்யக்கூடிய தொழில்ல தினமும் ஒரு உற்சாகம் இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. பல பேருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சலிப்போட வேலை செய்வாங்க. காரணம் என்ன? ஒரு கிரியேட்டிவ் இருக்காது, புது புது விஷயங்கள் எதுவும் இருக்காதால, புது புது பயணங்கள் எதுவும் இருக்காது. அப்ப எதுவுமே அதுல புதுசா இல்லாத பொழுது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சலிப்பாயிடும், சலிப்படைந்து விடும். நீங்க பல பேரை பார்த்திருப்பீங்க, ஒரு மாதிரி ஒரே ரொட்டீன்லயே இருப்பாங்க வாழ்க்கை. அப்படி ஒரே ரொட்டீன்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தான் சீக்கிரம் சலிப்பு ஏற்படும். அப்ப நம்ம அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கருத்தாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் சலிப்பை மனதிலே வளர்த்துக் கொண்டு நாம் வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அதனால ஒரு கட்டம் வரைக்கும் வெறுப்பா இருக்கும். அந்த வெறுப்பு அதுக்கு பிறகு என்னன்னா சலிப்பா மாறிடும். ஏன்னா அதுக்கு பிறகு தெரியும் அதுக்கு என்னன்னா அது செயல்படுத்த முடியாதுன்னு. எந்த காலத்திலயும் என் பாஸ் என்னால அடிக்கவே முடியாது. சரி அவர் வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டும் போக முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு சம்பளம் வந்தாகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? பாஸ் மீது முதல்ல வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்து 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 அதை செயல்படுத்த முடியாத பொழுது அந்த வெறுப்பின் மீதான செயல்பாட்டில் நாம் வந்து நம்முடைய கையாளாகாத தனம் என்று சொல்லக்கூடிய அந்த தனம் வரும்பொழுது அது அப்படியே சலிப்பா மாறிடும். ஏன்னா நம்ம நம்ம ரியாக்ட் பண்ணவே முடியாது. நமக்கு தெரியும் சரிங்களா, இவரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு.
இருந்தாலும் அவர் பார்த்த உடனே சிரிப்போம். சார் வாங்க வாங்க அப்படின்னு. மனசு பூரா வெறுப்பு இருக்கும். ஆனா காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது. பல பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. வீட்ல கோவப்படுவாங்க. இல்ல வீட்ல வந்து கோவம் இருக்கும். ஆனா அது வேலை செய்யற இடத்துல காட்டுவாங்க. சில பேருக்கு வேலை செய்யற இடத்துல கோவம் இருக்கும். வீட்ல வந்து காட்டுவாங்க. ஏன்னா அவங்க மேலலாம் காட்ட முடியாது வெறுப்ப. அதனால இங்க வந்து காட்டுவாங்க. அந்த வெறுப்பு தான் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் காலகட்டத்துல போக 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 சலிப்பா மாறிடும். அதாவது வெறுப்பு அப்படிங்கிறது ஆ, கூரான முள் இருக்கு பாருங்க. அத வச்சு நம்ம உடம்புல குத்துனோம்னா எப்படி குத்துமோ அப்படி குத்துறது வெறுப்புங்கிறது. அதே முள்ளு நமுத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்ல முடியா நமுத்து போச்சு, வாடி போச்சு அப்படிங்கிறமே. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸ் தான் சலிப்புன்றது வாடுன நிலைமை. சரிங்களா? அதாவது என்னன்னா, அந்த நமுத்து போச்சுன்னு சொல்ல பாருங்க, அந்த நிலைமை. எப்படி ஒரு தீக்குச்சி நமுத்து போச்சுன்னா, நீங்க எத்தனை தடவை தேய்ச்சிட்டே இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற கந்தகம் தேய்ஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர எரியவே எரியாது. கிடைச்ச கடனா எவ்வளோ கொளுத்தி போய் தேய்ச்சிப்பா, எல்லாம் நமுத்து போச்சுன்னுவாங்க. அப்ப நம்ம செடிகள்ல கூட பார்க்குறோம், நல்லா பிரைட்டா இருக்கிற செடி, தண்ணி எல்லாம் ஊத்தல அப்படின்னா, வாடி போயிடும். அப்புறம் இந்த வெயிலுக்கு நல்லா தெரியும் வாடி போனதுன்னு. அந்த மாரி மனித மனதிற்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு வாட்டம் தான் சலிப்பு. சொல்லுங்க சிவபாலன் சார். சார் வெறுப்புக்கு இடம் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம சலிப்பு வரது கூட வாய்ப்பு இல்லை. அப்படிதானே சார்? ஆமா சார். அப்ப வெறுப்பை ஸ்ட்ராங் பண்ணோம்னா சலிப்பாயிடும். விருப்பு சாங் பண்ணா சலிப்பாயிடுமா? ம். சலிப்பு வராம போயிடும். சலிப்பு வராம போயிடும். ரைட் ஆ. சார், ரைட். சலிப்பு சாங்காதுன்னு பயந்துட்டாங்க. ம். சலிப்பு வராம போயிடும். சலிப்பு வராம போயிடும். ம். இப்போ இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. பல நாள் வீடியோல வர முடியல. நிறைய ஆமா. சிக்கல். நேத்து ஏகப்பட்ட டென்ஷனு. ம். இல்ல உள்ளவே வர முடியலன்னு. ம். ஆனா எவ்வளவு சிரமங்கள் இதுல இருந்தாலும், ஒரு நாள் கூட இந்த பயிற்சி கொடுப்பதற்கோ, அல்லது நம்மளுடைய செல்வ சாதனை நிகழ்ச்சி இது வள்ளுவம் காட்டும் செல்வந்தராகும் கலை பயிற்சி கொடுக்கறதுக்கோ, எதுக்குமே நமக்கு வந்துன்னா சலிப்பு ஏற்பட்டதில்ல. ஆமா. அது காரணம் விருப்பம் தான்றேன். அப்ப நமக்கு இது மேல ஒரு வெறுப்பும் கிடையாது, சலிப்பும் கிடையாது. ம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட உள்ள வரோம் நம்ம. ம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆர்வத்தோட உள்ள வரோம். இப்போ ஏதோ மேனேஜ் பண்றதுக்கு நாராயண ஐயா, அதோ அருணகிரி எல்லாம் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணி ஓடிட்டு இருக்குது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, அப்படியே கொஞ்சம் லேசா வந்து லேசா அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அதனால 1/2 மணி நேரம் கனெக்டே ஆகலைன்னா கூட பரவாயில்ல. நான் ஏதோ போராடிட்டே பண்ண தவிர ஒரு பதட்டம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. நேத்து அன்பு செல்வன் ஐயா மேனேஜ் பண்ணாங்க சார். 50% அவர் தான் நேத்து. இல்லை சொல்றேன் நான். அந்த மாதிரி இப்போ ஒருத்தரா இல்லைங்க. அதாவது என்ன, உள்ள நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு மேனேஜ் பண்றது ஒரு பக்கம். 2வது அந்த நிகழ்ச்சி தொடங்கணும் இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயமே ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறது தான். அந்த வேலை யார் செய்யறது அப்படின்னா, இப்போ நாராயண ஐயா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நாம ரைட் டைமுக்கு வந்தோம் வரல அப்படின்றத தாண்டி அவர் அதை தொடங்கி வச்சிடறாரு. தொடங்கி வச்சதுக்கு பிறகு யார் வேணாலும் வந்து பேசலாம், அது அடுத்த விஷயம். ஆனா தொடங்கி வைக்கணும் இல்லையா ஒரு வேலையை. அதுதான் சொல்ல, இப்ப தொடங்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறதுனால நாம ஐயோ 5 மணி ஆயிடுச்சே அப்படின்னு அடிச்சு பிடிச்சி உள்ள வர வேண்டியதில்லை. பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா போகலாம். 5 மணிக்கெல்லாம் நாராயண சார் ஓப்பன் விடுவார் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கணும்னா, உங்களுக்கு 48 1/2 மணி நேர பட்டியல்னு ஒண்ணு கொடுத்தேன். அதுல தினசரி நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் எழுதி 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 அதுல ஒவ்வொரு செயல்பாடா நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதெல்லாம் வெறுப்பா இருக்குதா, இதெல்லாம் சலிப்பா இருக்குதா அப்படின்லாம்.
அப்படிலாம் தேடி தேடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எது எதெல்லாம் சலிப்பான வேலைகளை தூக்கிடலாம், எது எதெல்லாம் வெறுப்பான வேலைகளை தூக்கிடலாம், தூக்கிட்டு அதுக்கு பதிலா வேற செய்யலாம். எனக்கு சில நேரத்தில் ஆபீஸ்ல ஒரு வேலையை கொடுப்பாங்க. வேற வழியில் ஆபீசர் கொடுப்பாரு என்கிட்ட. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா அதுக்கு உட்காந்துட்டு நம்ம நிறைய மெனக்கடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆபீஸ் வேலைகள்ல மெனக்கடுற மாதிரி இருந்ததுன்னா, நான் இப்ப என்ன செய்யறதுன்னா, அந்த நேரத்துக்கு நாம அடடா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாமே, ஒரு ட்ரைனிங் நடத்தலாமேன்னு மனசு அடிச்சுக்குது. அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதே அவர் கொடுத்த வேலையை வாங்கி வெளியில ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்துட வேண்டியது. இந்த ரிப்போர்ட்டை போட்டு வைங்கன்னு. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ரிப்போர்ட்டை சார் நான் போட்டு கொண்டாந்து சார்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வெளியே கொடுத்துட்டு நான் ஒரு ட்ரைனிங்க்கோ கவுன்சிலிங்க்கோ போடுவேன். முடிச்சு வரதுக்குள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கும். அவெல்லாம் எடுத்துட்டு போய் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான், நாம தயார் பண்ண மாதிரி. கடைசி அதில் வந்து சிக்னேச்சர் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. மற்றெல்லாம் ரெடி ஆகிடும். அதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு வேற ஒரு பிரிண்ட் போட்டு சொல்லிட்டு அவ்வளோதான், சிக்னேச்சர் மட்டும். அப்போ எந்தெந்த இடத்துல நாம நம்மளுடைய வேலைகள் வந்து என்னன்னா இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறதோ, இந்த செல்வ சிந்தனைன்ற நிகழ்ச்சியை வேற யாராவது தர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம். காரணம் என்னன்னா இது நம்ம கிட்டே இருந்து உருவான டிசைன். அப்போ இது எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதில் வந்தா என்னென்ன கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் நாம தான் இங்கே ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்தெந்த நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில மிக மிக அற்பமாக யாருக்குமே பயன்படாம அல்லது சொற்பமான நபர்களுக்கு மட்டும் பயன்படும் விதமாக நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதன் மீது ஒரு வெறுப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பெரியவர் இருப்பாரு, வந்து அப்படியே தொடச்சிக்கிட்டே இருப்பாரு, மற்றவங்களாம் நடப்பாங்க, ரொம்ப சலிச்சுக்குவார் மனுஷன். அவரால் வெறுப்பு காட்ட முடியாது. நல்லா என்ன பண்ணுவாரு, சலிச்சுக்குவார். என்னப்பா அப்படி நடக்கிறீங்களே, நானும் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுக்குவார். அந்த சலிப்பு பார்த்த உடனே கமலஹாசன் பார்ப்பாரு, ஓகே அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு புரிஞ்சிருச்சுன்னு. அப்போ போயிட்டு அந்த சலிப்பு அவர்கிட்ட இருந்து நீங்கன்னு உடனே பார்த்துருப்பீங்க நீங்க. உடனே அவரு நடக்கிறவங்களாம் பார்த்துட்டு, நடங்கப்பா நடங்கம்மா, உங்களுடைய வேலை அது, என்னுடைய வேலை துடைக்கிறது தானே, எனக்கு இது ஒரு தானே வேலை, நீங்க எவ்வளவு வேலை பாக்குறீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, அதை நிறுத்த வேணான்னு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு. அப்போ சலிப்போட பேசுற அதே மனுஷன் தான் சலிப்பு இல்லாம பேசுறான். நான் ஒரு சீட்டு ஒர்க் பார்க்கறேன், ஒரு 10 நாளைக்கு வேற ஒரு சீட்டு ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதையும் பார்க்கறேன் அப்படின்னா மாசம் முடியும் போது போய் கேட்கிறேன், ஐயா இந்த மாதிரி நான் வேற ஒரு சீட்டு ஒர்க்கும் ஒரு 10 நாள் சேர்த்து பார்த்துருக்கேன், அதுக்கு ஏதாவது சம்பளத்தை சேர்த்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கன்னு. உடனே அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னதுங்களா, அப்படிலாம் கிடைக்காது. காரணம் என்னன்னா, நீ உனக்கான 30 நாள் இருக்கு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 30 நாள் நான் ஒர்க் பண்ணணும். அந்த 30 நாள் ஒர்க்கில் தான் நீ இந்த 10 நாள் ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துருக்கிற. அடுத்த சீட்டு கொடுத்ததுனால நீ மொத்தமா 40 நாள் ஒர்க் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் 10 நாள் தான் ஒர்க் பண்ணேன். எந்த 10 நாள்? 30 நாளுக்குள்ள இருக்கிற ஒரு 10 நாள்ல தான் நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப எப்படியோ ஒண்ணு நீ இந்த 30 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு சீட்டு தான் பார்க்க முடியும். அந்த நேரத்துக்கு ஒரு சீட்டு பார்த்தேன், இன்னொரு சீட்டு அடிஷனலா கொடுத்தமே தவிர அந்த வேலையை பார்க்குற நேரத்துக்கு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அப்ப அந்த வேலை கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் மாத்தி தான் பார்க்க முடியும். ஆனா அதுவே சரிங்களா, அப்ப கண்டிப்பா இன்னொரு சீட்டை கொடுத்தா 10 நாளோ 15 நாளோ நமக்கு சேர்த்து போடும்போது அதுல இருந்து எந்த வருமானமும் கிடையாது. நமக்கு வீணா வந்து என்னன்னா வேலைகள் தான் அதிகம். நம்ம ஏற்கனவே நம்ம சீட்டையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கணும்னா சிரமம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது நம்முடைய எலெக்ஷன் கமிஷன்
என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் பண்ற செலவுக்கு ஆடிட்டே கிடையாது. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய செலவுக்கு ஆடிட்டே கிடையாது. மத்தவங்கலாம் செலவு பண்ணா எலெக்ஷன் கமிஷன் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய செலவுக்கு ஆடிட் கிடையாது. அந்த வகையில இதே 30 நாளுக்குள்ள தான் ஒருத்தரு எலெக்ஷன் டியூட்டியும் பார்ப்பாரு. ஆனா அது தனியா வருமானம் உண்டு. புரியுதுங்களா? அதுவும் இப்ப ஜோனல் பார்ட்டிஸ், அசிஸ்டன்ட் ஜோனல்ல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய பேசிக் பேல 50% கிட்டத்தட்ட பாதி சம்பளம். ஆனா இதே போலிங் பூத்துல போய் உட்காரவங்களுக்குலாம் 1200, 1300, 1500, 1700, 2000 அப்போ ஒரு மாசம் நம்ம எலெக்ஷன் டியூட்டி வாங்குறோம்னா, அந்த எலெக்ஷன் டியூட்டி என்ன பண்றோம்? செய்யறோம். அந்த ஒரு மாசம் செய்யக்கூடிய எலெக்ஷன் டியூட்டிக்கு நமக்கு ஆபீஸ் போய் ஒர்க் பண்றதும் தேவையில்ல. சில போய் ஆபீஸ்ல போய் அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போடணுமா? வேண்டியதில்ல. எலெக்ஷன் டியூட்டி ஆர்டர் குடுத்தனா அத சொல்லிடலாம். என்ன 1 மாசத்துக்கு கூப்பிடாதீங்க. 1 மாசம் எலெக்ஷன் டியூட்டி தான்னு. ஆகவே அவங்க அட்டெண்டன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டின்னு போட்டுக்குவாங்க. அவ்வளவுதான். அப்ப நாம 1 மாசம் இந்த இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கிற ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாம, இன்னொரு ஆபீஸ்ல போய் அதாவது இன்னொரு வேலைய பார்க்க போறோம். ஆனா அது நம்ம வந்து ரொம்ப ஆசையா, ஆர்வமா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, எலெக்ஷன் டியூட்டி யாருக்கு குடுத்தாலுமே அதுல ஒரு இன்கம் உண்டு நமக்கு. இதே இன்னொரு சீட்டு குடுத்தா நமக்கு இன்கம் இல்ல. இதே இன்னொரு ஆள் பார்க்குற வேலைய நம்மகிட்ட குடுத்தா நமக்கு இன்கம் இல்ல. ஆனா இதே பாருங்க எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு இன்கம் உண்டு. நீங்க எத்தன நாள் போய் ஒர்க் பண்றீங்களோ அத்தன நாளைக்கான இன்கம் உண்டு. அப்ப யாரும் சொல்றதில்ல. என்ன சொல்றதில்ல? நீங்க உங்களுடைய 30 நாள்ல தானே அதையும் பார்க்க போறீங்கன்னு கேட்கறதில்ல. காரணம் என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயம். இதுல மக்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்வால்வ்மென்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த இன்வால்வ்மென்ட் எது பண்ண வைக்குதுன்னா, இந்த இதுல பணம் பண்ண வைக்குது. அதனால தான் பணம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சா, உடனே கடகடன்னு எலெக்ஷன் டியூட்டி எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எந்தெந்த டியூட்டி எடுத்தா நமக்கு என்னென்ன பெனிஃபிட். சரிங்களா? அப்போ இன்னொரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னும் பொழுது, நாம இன்னொரு வேலைய ஆர்வமாக செய்கின்றோம். அதே மாரி தான் ஒரு சில என்ன சொல்றதுன்னா, ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில வேலைகள் உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கலாம். ஒரு சில வேலைகள் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்கலாம். அப்படி வெறுப்பு வரும்போது தான் நீங்க அத என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கொஞ்சமா சலிப்பா மாத்திக்கிறீங்க. ஏன்னா ரியாக்ட் பண்ண முடியல உங்களால. யார்கிட்ட இருந்து வரக்கூடிய வெறுப்பையோ நீங்க என்ன பண்ண முடியல? ரியாக்ட் பண்ண முடியலங்க. இல்ல நம்மகிட்டயே உற்பத்தியான ஒரு வெறுப்பா இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியல? ரியாக்ட் பண்ண முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படின்றதுக்கு தான் இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப பெரும்பாலும் நம்முடைய இந்த 48 1/2 மணி நேர பட்டியல்ல 24 மணி நேரம் நாம் வந்து நம்முடைய வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சீங்கன்னா, மீதி இருக்கிறது எஞ்சி இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா எந்த உணர்வுல நீங்க இருக்கிறீங்களோ, அந்த உணர்வ பொறுத்து தான் பிரபஞ்சம் நீங்க கேட்டத குடுக்கும். அப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு புரிஞ்ச ஒரே மொழி உணர்வு மொழி தான். உணர்வின் வழியாக உங்ககிட்ட இருக்கிற உணர்வு வெளியில போடும்போது, அது ஒரு அதிர்வாக மாறி அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்படையக்கூடாது. அப்படி வெறுப்பு வந்துருச்சுன்னா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சலிப்பு வந்துரும். அவ்வளோதான். அந்த சலிப்பு வராம பார்த்துக்கணும். அப்படின்னா, நாம ஏதாவது ஒரு விஷன கையில எடுத்துட்டு, அந்த விஷன் மீது நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும். சலிப்புலாம் வராது. அதேபோல வெறுப்பும் வராது.
ஐயா சலிப்பு புரிஞ்சுதுங்களா? சலிப்பு சமமா ஏதாவது கேள்வி இருக்குதா? சார் இது போர்டுன்னு சொல்றோம் சார். போர் அடிக்குது. அது சலிப்புனா அதுதானா? என்ன ஐயா நீங்க சொன்னது சரியா கேட்கலையா? இல்ல போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களே. சொல்றோமே நம்ம கூட போர்டம் ஆ கேக்குதா ஆ சார்? ஆ அது கேக்குது வந்து கேக்குதுங்க. சலிப்பினுடைய விளைவு தானா? ஆமா. போர் அப்படிங்கிறது என்னது? நம்ம போர் அடிக்கிறோம். போர்டா? தமிழ் அதுக்கு என்னங்க ஐயா பொருள்? போர் அடித்தல். அலுப்பா இருக்குது. இல்ல அப்படிதான் வருது தமிழ்ல. அலுப்பு அலுப்பு தட்டுறது. இல்லைங்க அலுப்பு தட்டுறதுன்றது நீங்க வேலை செஞ்சு உடம்பு களைச்சு போறது தான் அலுப்பு தட்டுறது. அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்கன்னா அந்த உடம்பு தயாராகிடும். அதுதான் அலுப்பு. ஆனா இங்க போர் அடிக்குது அப்படின்றது என்னன்னா அதாவது மனசுக்குள்ளார ஒரு சலிப்பு ஏற்படுறது. யாருமே இல்ல பேசுறதுக்கு கூட யாருமே இல்ல என்ன பண்ணுன்னு தெரியல ஒரே போரா இருக்குது. ஏன் தான் இந்த லீவ் விட்டாங்களோ தெரியல. ஸ்கூலுக்கு போனா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், விளையாடலாம், எதை வேணா செய்யலாம். இந்த லீவ் விட்டுட்டு நம்ம இங்கேயே உட்காந்துட்டே இருக்கிறோம். ஒரே போர் அடிக்குதுமா. அப்ப போர் அடிக்கிறது அப்படின்னும் பொழுது என்னன்னா அது வந்து என்னன்னா எதுவும் செய்யாத நிலை. புதுசு புதுசா எதிர்பார்த்து எதுவுமே இல்லாம அதே தான் அப்படின்னா அப்ப நமக்கு போரா இருக்கும். சொல்லுங்க சிவபாலன் சார். சார் கமிட்மெண்ட் இல்லாம இருந்தா கூட ஒன்னும் வேலை இல்லாம கமிட்மெண்ட் இல்லாம இருந்தாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சார். நம்மளுக்கு அடுத்த வேலை என்ன இல்லாம இருக்குன்னு அப்படிதான் சார். கமிட்மெண்டோட இருந்தா நம்மளுக்கு போர் அடிக்காது. ஒண்ணுமே வேலை இல்ல சும்மா தான் இருக்கேன் போர் அடிக்கிறதுக்கிற மாதிரி தான் சார் நினைக்கும். இல்ல அதான் ஒரு சலிப்பு. அது எதுவுமே இல்ல செய்யறதுக்கு எதுவுமே இல்ல நான் என்னதான் பண்ண போறேன். அதான் போர் அடிக்கிறது சலிப்பு. சலிப்பு தான் சார் விரக்தியை தூண்டும் அப்படி சொல்லலாம். விரக்தியினுடைய நிலையை கொண்டு போதா? அதான் சலிப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா அது கடைசியா வந்தோன்னா ஒரு நிலையை எட்டிடும். அதுதான் வந்து விரக்தி. நன்றி சார். நன்றிங்க. ஆனா நம்ம விரக்தி எல்லாம் போறது இல்லை. சலிப்பு. அப்புறம் சலிப்புக்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான உணர்வு என்ன? ஏக்கம். ஏங்குறது. ஏக்கம் வரலாமா? வரக்கூடாது. ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது அப்படியே ஏங்கி பழக்கப்பட்டு நம்மளுடைய உடம்பு ஒரு விஷயத்தை அடையறதுக்காக செய்யக்கூடிய உழைப்பு இல்லாமலேயே அது அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு தான் ஏக்கம். நான் உழைக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்லை அப்படின்னு மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். ஏக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வேலைகளை எல்லாம் கெடுத்து தடுத்து அதை செயல்பட விடாம செஞ்சுட்டு தினமும் அதை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கிறது ஒரு வேலையாக்கிடும்.
அதனால உங்க வாழ்க்கையில நீங்க தூக்கம் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நீங்க தூரமாக வைக்கக்கூடிய ஒன்று ஏக்கம். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க பாருங்க, குழந்தை ரொம்ப ஏங்கி தவிச்சு போச்சுன்னு. குழந்தைகள் ரொம்ப ஏங்கி தவித்து போய்விட்டது. ஆனா பெரியவங்களுக்கு யாராவது அப்படி சொல்றாங்களா? ஏன் சொல்றது இல்ல? எதனால சொல்றது இல்ல? பெரியவர்கள் வந்து அதை கடந்து போக முயற்சி செய்வார்கள். என்னங்க ஐயா? பெரியவர்கள் வந்து அதை கடந்து போக முயற்சி செய்வாங்க ஐயா. அந்த ஒரே ஒரு பிடிமானமா இருக்க மாட்டாங்க. அதை ம். பற்றிய புரிதல் இருக்கும். ஸோ ம். அதனால அதை கடந்து போகும். ஒண்ணு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும். ம். இல்ல அது தேவையில்லாதுன்னு தெரிஞ்சிடும். அதனால அதை பத்தி ஏக்கம் வர நிலையா இருக்காது. இல்லைங்கய்யா, எப்போ நீங்க ஏக்கத்த உள்ள கொண்டு வருவீங்கன்னா, உங்களால அடைய முடியாது அப்படிங்கிற பொழுது தான் ஏக்கம் வரும். சரிங்கய்யா. ஆ. மேஜர் நாராயண் சார், நீங்க ஏதோ ப்ரோகிராம் போட்டிருக்கீங்க. நீங்க ரிலீவ் ஆகுறதுன்னா ஆகலாம் ஐயா. அப்ப ஏக்கம். அந்த ஏக்கம் வரும்பொழுது நாம் அதை வந்து செயல்பாடாக மாற்றி அதை நோக்கி நாம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டே இருந்தா அதை அடைய முடியும்ன்றது உங்க மனசுக்கு சொல்லிட்டீங்கன்னா அது ஏங்க ஆரம்பிக்காது. உடனே அடைவதற்கான செயல்பாடுகள் இறங்கிடும். ரொம்ப முக்கியமான வேலை தான். ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்த்து அது கிடைக்காத பொழுது கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்மகிட்ட ஏக்கம் மட்டும்தான். ஏன்னா அது கிடைக்காது, இல்லை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பல பேருக்கு பல நாள் ஏக்கம் இருக்கும், ஒரு சில விஷயங்களை அடைஞ்சே தீரணும்னு. அதை அடையும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, பயங்கரமான மகிழ்ச்சி. ஆனா இவங்க ஏங்கிட்டே இருக்கிற காரணத்தினாலேயே அதை அடையறதுக்கான செயல்பாடுகள்ல குறைஞ்சிரும். அப்ப திட்டமிட்டு முயற்சி செய்து அந்த பாதையில ஒருத்தர் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் போற வேகத்துக்கும் ஒருத்தர் ஏங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருந்தாருன்னா அவர் போற வேகத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்ப ஏக்கம் இருக்கலாமா வாழ்க்கையில செல்வந்தனாவதற்கு? இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தா என்ன ஆகுன்னா அடுத்தவன் சம்பாதிக்கிறத பார்த்து, அடுத்தவன் கார் வாங்குறத பார்த்து, அடுத்தவன் பங்களா வாங்குறத பார்த்து, இதெல்லாம் பார்த்து நமக்கு அது ஒரு ஏக்கமாவே மனசுல விழுந்துரும். அப்ப செல்வந்தர்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஏக்கத்துக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த 7வது உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கம். ஓகேங்கய்யா. அப்போ இன்னைக்கு இந்த கட்டத்துல வரைக்கும் நம்ம 7 எதிர்மறை உணர்வுகளை பார்த்துருக்குறோம். நாளைக்கு முடிஞ்சதுன்னா அந்த மீதி இருக்கிற 3 உணர்வுகளையும் பார்த்து இந்த 10 நாள் வகுப்பு நம்ம நிறைவு செய்வோம். அதுக்கு முன்பாக இன்னைக்கு இப்போ ஏக்கம் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம கொடுத்தது முதல் எதிர்மறை உணர்வு தயக்கம், கூச்சம். 2வது எதிர்மறை உணர்வு பயம், பதற்றம். 3வது எதிர்மறை உணர்வு கோபம். 4வது எதிர்மறை உணர்வு கவலை, சோகம். ஒரு நிமிஷம் இருங்க. நாராயண் சார் வணக்கம் சார். ஆமாங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. கிளவுட்ல போட்டிருக்கேன். சரி சரி சரிங்க.
இல்ல நேத்து நம்ம வர முடியல இல்லையா? இல்ல அது ஒண்ணு. 2வது நம்ம 19ஆம் தேதி எம்எம்டி ப்ரோக்ராம் தானே நடத்தணும். இல்ல அதனால ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் முழுசா எல்லா உணர்வும் முடியல இல்லையா? அதனால 10 கொடுத்து முடிச்சிடலான்னு. என்னங்கய்யா? மீண்டும் நாளைக்கு. ஆமா. ம். சரி 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 சரிங்க. ம். ஓகேங்கய்யா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு 7 உணர்வுகளை பார்த்திருக்கோம். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துகள் ஏதேனும் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். அந்த எதிர்மறை உணர்வு கொஞ்சம் சொல்லுங்க சார். கொஞ்சம் 5 வரைக்கும். சார் கோபம், கோபம். எதிர்மறை தச உணர்வுகள் 10. 1 தயக்கம், கூச்சம். 2 தயக்கம், கூச்சம். 2 பயம், பதட்டம். 3 கோபம். 4 கவலை, சோகம். 5 வெறுப்பு. 6 சலிப்பு. 7 ஏக்கம். சரி சார். ஏக்கம். 8 சுய அனுதாபம். 9 சார். 9 குற்ற உணர்வு. 10 அவமானம். சரி சார். சரிங்களா ஐயா? சரி, யாருக்காவது கேள்விகள், வேற ஏதாவது கேள்வி இருக்குங்க? விரும்பியது கிடைக்கும் வரை இயக்கம் இருக்கும். சரிதானே சார்? என்னங்க ஐயா? விரும்பியது கிடைக்கும் வரை இயக்கம் இருக்கும்னு நான் சொல்லலாமா சார்? ஆமாங்க ஐயா. விரும்பியதை அடையிற வரைக்கும் நாம இயங்கித்தான் ஆகணும். அதற்கு உண்டான இயக்கம் இருந்தே ஆகணும். அது பார்த்தா நல்லதா தானே சார் இருக்கு. இது ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்க இயக்கம். எதுங்கய்யா? நம்மள ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்க இயக்கம் நல்லதா இருக்கேன்னு கேக்குறேன். இல்ல அதான் ஐயா, அது நல்லது இல்லது இல்ல. இப்ப நீங்க என்ன வாசகம் சொன்னீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாசகம் சொன்னோம்? என்ன வாசகம் சொன்னோன்னு கேக்குறீங்களா? இப்ப நீங்க கேட்டீங்களா என்கிட்ட? நான் உங்களுக்கு சொன்னல. விரும்பியது கிடைக்கும் வரை இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதாங்க ஐயா, விரும்பியது கிடைக்கிறதுக்கான செயல்பாடுகள் நீங்க செய்யலனா அது ஏக்கமா மாறிடும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஏக்கம் இருக்காது. புரியுதுல? அந்த செயல்பாடா மாறல அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது ஏக்கமா மாறிடுச்சுன்னா செயல்பட விடாது, அவ்வளவுதான். அப்படியே ஏங்கிட்டே இருப்பீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டது என்னன்னா சார், எதையுமே ஒரு மாற்றி யோசிக்கிறீங்க சார். ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான். அங்கதான் நீங்க ஹீரோ ஆகுறீங்க. எங்க சார் ஹீரோ ஆகுறான்னு அப்படியே பார்த்தேன். எது சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. அதுக்கு ஒண்ணு சொல்லி அதை திருப்தி பண்ணி விட்டுறீங்க. அதாவது வம்பு வளர்த்து திருப்தி இல்ல, மனசோட வெற்றி பெற்றுறீங்க நீங்க. இல்லைங்க, நம்ம தொடர்ந்து அதை ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? எப்படி இது இப்படி செயல்படுது? ஏன்னா இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லணும்னா அப்ப ஏற்கனவே அந்த கேள்வி நான் எனக்குள்ள கேட்டிருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப நமது நண்பர்கள்ட்ட பேசலையா யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு கருத்தை வந்து மேல சிந்திக்கிறாங்க. சரி, சிந்தனை கூடிக்கிட்டு வருதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். ரைட்டோ தப்போ அவங்க சிந்தனையில அது அந்த இடத்துல இது கரெக்டா இருக்கோ என்னமோ தெரியல. இல்ல அந்த இல்ல வந்துருது. இல்ல சொல்லாம சொல்றதுக்கு நான் முயற்சிப்பேன். அப்படி எனக்கு வருது. இல்லங்கிறதே ஒரு நெகட்டிவ் வார்த்தை. ஆமா. இல்ல இருந்தாலே அவங்க வந்து வீக்கா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம பேசல நிறைய இல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். எது சொன்னாலும் இல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம்.
அதை வந்து அதை எப்படி மாற்றி அமைக்கிறேன்னா அதை ஏன் அதை இப்படி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வேர்டை போடுறணும். அது ரொம்ப யோசனை பண்ணி தான் போட வேண்டியதா இருக்கு. மனசு அங்க லைக்கையில தான் அந்த ஏங்க இப்படியும் சிந்திக்கலாமாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டும். ஆமா. ஆனா எல்லாருக்கும் சிந்தனை கூடி இருக்கு சார். அப்படியே ஓவரால் பார்க்கல சிந்தனை கூடுனுச்சுன்னா கூச்சம் மாறி போயிடுது. கூச்சம் எப்ப இருக்குன்னா சிந்திக்காதான் நமக்கு என்னத்துக்குப்பா தெரியாதுப்பா அவரே சொல்லட்டுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு கையை காமிச்சு விட்டுறோம். சரிங்க, வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இல்ல. சரி, இன்றைய பயிற்சி வகுப்பு நம்ம இந்த அளவுலயே நிறைவு செய்வோம். மீதி இருக்கிறதெல்லாம் நாளைக்கு முடிஞ்சுன்னா கவர் பண்ணி முடிச்சிருவோம். அப்படி முடியலன்னா நாளைக்கு கூட கவர் பண்ணி முடிச்சிருவோம். மொத்தத்துல இந்த வரும் நாட்களில் அதை முடிச்சிருவோம். நம்ம முடிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த 10 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள நுழையலாம். சரிங்களா? அதனால ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேட்டுருங்க. இல்ல. ஓகே. சரிங்க. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாய்யா.